வணக்கங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 3 பேர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள். நம்பர் 1, 2004 டாக்டர் அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. 10ஓட 11 தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரம் ஒட்டுமொத்த இந்தியாவையே மாத்தி காமிச்சவரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் என்ன பண்ணாருன்னா ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, புரட்சி ஏற்படுத்திட்டாங்க. 108 ஆம்புலன்ஸ், தேசிய புற சுகாதார திட்டம், இது போல யாருமே செய்யாததை செய்து காண்பித்த மத்திய அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியா இருந்தவர், மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பாலமா இருந்தவருங்க. அப்போ மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் அசந்துட்டார். என்ன இவ்வளவு சூப்பரா பண்றீங்க அப்படின்ட்டார். அவர் நம்பர் 1ங்களா. நம்பர் 2, காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்மளை இன்னும் ஆண்டு கொண்டு இருந்தால் நம்மளுடைய இந்தியா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரி ஆயிருக்குங்க. அதை மீட்டெடுத்தவர் ஃபர்ஸ்ட் வாஜ்பாய், 2வது நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையா மிகப்பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காருங்க. அதே போல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 60 ஆண்டு காலம் தொடர்ந்து திராவிட கழகம், அதிமுக திமுக திமுக அதிமுக, இவங்க 2 பேரும் இந்த நாட்டை கூறு போட்டாங்க. இருந்தாலும் தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா இருக்குங்க. காமராஜர் முதலமைச்சரா இருந்ததுக்கு அப்புறம் அவர் காமராஜர் ஆண்ட மாதிரியே ஆண்டு இருந்தால் இல்லையே. இவங்களெல்லாம் யாரா என்ன பண்ணுவாங்க? 2026 எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை யாரும் மதிக்கவே இல்லை, கணக்குலயே சேர்த்துறீங்க. உண்மை. ஏன்னா அவர் கூட்டணிக்கு கூப்பிடுறாரு, நான் தான் முதலமைச்சர், என் கூட்டணிக்கு வாங்குங்கிறாரு. யாருமே போல. ஏன்னா பயம். என்னடா விஜய் போய் என்ன ஓட்டு வாங்க போவான், அது இது எல்லாம் அடிச்சு நவுத்தி துவசம் பண்ணி 108 அடிச்சு சாலிடா தனி பெரும்பான்மையா எம்ஜிஆர், டாக்டர் எம்ஜிஆரையும் பீட் பண்ணி வந்தவருங்க. எனக்கு தெரிஞ்சுங்க 2 விஷயம் தாங்க. அதாவது சுகாதாரத்துறை, சுகாதாரம் இல்லைன்னா நாட்டுல எது இல்லைங்க. எத்தனையோ இந்தியா சுதந்திரம் வாங்கி எத்தனையோ சுகாதாரத்துறை அமைச்சர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் செய்யாத சாதனைய டாக்டர் அன்புமணி செஞ்சார். அவரு ஒரு கடவுளுடைய அவதாரம். அதே போல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையோ பிரதமர்கள் யாரும் மக்களுக்காகவோ எதுக்கோ இல்லைங்க. 2 பிரதமர் தாங்க. ஒண்ணு வாஜ்பாய், இன்னொன்னு மோடி அவர்கள். இவங்க மக்களுக்காகவே இருந்தவங்க. அதே போல 60 ஆண்டு கால தமிழ்நாட்டுடைய வரலாற்றை மாத்தி காமிச்சவர் தளபதி விஜய். அதுல மாற்று கருதே இல்லைங்க. விஜய் மட்டும் வராம மீண்டும் திமுக வந்திருந்தா தமிழ்நாடு ஒரு தீவிரவாத நாடா மாறி இருக்கும், போதை நாடாக மாறி இருக்கும். அதுல மாற்று கருதே இல்லைங்க. இவங்களெல்லாம் நம்ம சும்மா நடிகர், சும்மா மோடி குஜராத்தை சேர்ந்தவர், டீ வித்துட்டு இருந்தவர், ரயில்வே ஸ்டேஷன்ல வாஜ்பாய்க்கு என்ன தெரியும், அவரு புருஷன் இல்லாத அவர் ஒரு துறவி சாமியாரு. அன்புமணிக்கு என்ன தெரியும், அவரு சும்மா டாக்டரு, அதெல்லாம் இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் அன்புமணி, வாஜ்பாய், நரேந்திர மோடி, விஜய், இவங்கெல்லாம் கடவுளின் அவதாரங்கள். இல்லைன்னா இவ்வளவு தமிழ்நாட்டுல எல்லாம் பரபரப்பாங்க. எங்க திரும்பினாலும் விஜய் விஜய். ஏன்னா லஞ்சம் இல்ல, எல்லாம் சும்மா எல்லாம் சலவிக்கு போட்ட மாதிரி இருக்கு நாடே. நல்லா இருக்கு. இது எந்த கட்சியா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு ஓட்டு போடாதவங்க, நான் கூட ஓட்டு போடலைங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதவங்க எல்லாருமே சொல்றாங்க ஆட்சி நல்லா இருக்குன்னு. இதுதாங்க ஒரு அரசு. இந்த அரசை குறை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவங்க புதுசுங்க. இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் 100 நாட்கள் முடியலைங்க.
அவங்கள போய் இப்படி என்ன பண்ணிட்டா, அதாவது இந்த தோல்வியை திமுக அதிமுகனால ஏத்துக்கொள்ளவே முடியலைங்க. அதிமுகவாவது கொஞ்சம் ஏத்துக்குதுங்க, திமுக சுத்தம் அவங்க எல்லாம் சுருண்டு உழுந்துட்டானுங்க, ஐயோ அப்படிங்கிறானுங்க. சோ நிச்சயமா சொல்றேங்க, இதுக்கு மேல தமிழ்நாடு தலை நிமிரும்.